ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, பாகம் 7, அத்தியாயம் 2, இரண்டாவது காலை உலா, ஏப்ரல் 19, 1973 அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள சேவியட் ஹில்ஸ் பூங்காவில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங், கரந்தரதாச அதிகாரி, பிரம்மானந்த சுவாமி மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல். டார்வின் கொள்கைக்கு முற்றுப்புள்ளி. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இப்பிரபஞ்சம் முழுவதிலும் சத்வகுணம் அதாவது நற்குணம், ரஜஸ் குணம் அதாவது தீவிர குணம், தமஸ் குணம் அதாவது அறியாமை குணம் என்ற 3 குணங்களை காணலாம். இவை எப்போதும் எல்லா இடங்களிலும் செயல்படுகின்றன. இம்முக்குணங்களும் வெவ்வேறான விகிதங்களில் எல்லா உயிரினங்களிலும் உள்ளன. உதாரணம், சில மரங்கள் ருசியான பழங்களை தருகின்றன, இன்னும் சில மரங்கள் விறகாக மட்டுமே பயன்படுகின்றன. அதற்கு காரணம் இம்மூன்று குணங்களின் செயல்பாடே ஆகும். மிருக இனத்திலும் கூட இம்மூன்று குணங்களையும் காணலாம். பசு நற்குணத்தையும், சிங்கம் தீவிர குணத்தையும், குரங்கு அறியாமை குணத்தையும் கொண்டுள்ளது. டார்வினின் கொள்கைப்படி அவரது மூதாதையார்கள் குரங்குகள் ஆகும். இவ்வாறு கூறிய ஸ்ரீல பிரபுபாதர் சிரிக்கிறார். அவரது கொள்கை முட்டாள்தனமானதாகும் என ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார். டாக்டர் சிங் இதற்கு கூறுகிறார், எல்லா உயிரினங்களும் அழிவை எதிர்த்து போராடினாலும் காலப்போக்கில் சில உயிரினங்கள் அடியோடு அழிந்து விடுகின்றன. அழிவை எதிர்த்து போராடக்கூடிய இனங்களே எஞ்சி இருக்கின்றன என்று டார்வின் கூறுகிறார். மேலும் அழிவும் நிலைத்திருப்பதும் ஒரே சமயத்தில் நடைபெறுகின்றன என்றும் கூறுகிறார். ஸ்ரீல பிரபுபாதர் இதற்கு கூறுகிறார், எந்த ஒரு இனமும் இல்லாமல் போவதில்லை. டார்வினின் மூதாதையரான குரங்கினம் இன்றும் உயிர் வாழ்கிறது. கரந்தர என்பவர் கேள்வி கேட்கிறார். இதற்கு இயற்கையானதொரு தேர்வு முறை செயல்படுவதாக டார்வின் கூறுகிறார். அப்படியானால் தேர்ந்தெடுப்பவர் யார்? ஸ்ரீல பிரபுபாதா பதில் கூறுகிறார், அது ஒரு தனிநபராகத்தான் இருக்க வேண்டும். உயிரினங்களை அழிப்பதற்கும் நிலைத்திருக்க செய்வதற்குமான அதிகாரம் படைத்தவர் இருக்க வேண்டும் என்பதே நமது முதல் கோட்பாடு. அந்த அதிகாரி யார் என்பது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் கூறுகிறார், மயாதயக்ஷேன பிரகிருதி, இயற்கை என்பது மேற்பார்வையில் செயல்படுகிறது. பகவத்கீதை 9.10. டாக்டர் சிங் கூறுகிறார், எல்லா உயிரினங்களும் ஒரே சமயத்தில் படைக்கப்படவில்லை. இவ் உயிரினங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று படிப்படியாக பரிணாமித்துள்ளன என்று டார்வின் கூறுகிறார். அதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கேள்வி எழுப்புகிறார், அப்படியானால் இந்த பரிணாம முறை எப்படி துவங்கியது என அவர் விளக்க முடியுமா? கரந்தரா என்பவர் கூறுகிறார், டார்வின் கொள்கையை ஏற்கும் விஞ்ஞானிகள் ஜீவராசிகள் இரசாயனங்களிலிருந்து உருவாக்கப்படுவதாக கருதுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு கூறுகிறார், அப்படியானால் விஞ்ஞானத்தை கொண்டு இரசாயனங்களின் மூலம் இரசாயன கூடங்களில் ஜீவராசிகளை உருவாக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்த தலைப்பு வருங்காலத்தில். கரந்தரா என்பவர் கூறுகிறார், பிற்காலத்தில் இவ்விதமாக உயிரை உருவாக்க முடியும் என அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு கூறுகிறார், எக்காலத்தில் அவர்களால் செய்ய முடியாததால் பிற்காலத்தில் என்று கூறி தஞ்சமடைகிறார்கள். அவர்களது முன்னேற்றம் அடைந்த விஞ்ஞானத்தை கொண்டு உயிரை உற்பத்தி செய்ய முடியாது. இதுவே உண்மை நிலை. அவர்களின் பேச்சு அர்த்தமற்றதாகும். கரந்தரா கூறுகிறார், உயிரை சிருஷ்டிக்கும் தருவாய் வெகு தூரத்தில் இல்லை என அவர்கள் கூறுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா இதற்கு விளக்கம் அளிக்கிறார், இது வெறும் வார்த்தை ஜாலங்களே ஆகும். கூறியதையே வேறு விதமாக கூறுகிறார்கள். உயிரின் தோற்றத்தை பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதை இவ்விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உயிர் ரசாயன பொருட்களிலிருந்து உற்பத்தி ஆகிறது என்பதை வெகு விரைவில் நிரூபிக்க போகிறோம் என்னும் இவர்களது கூற்று போஸ்டேட்டட் செக், அதாவது பிற்கால தேதியிட்ட காசோலைக்கு ஒத்ததாகும். அக்காசோலையை பணமாக்க முடியாமல் போனால் அக்காசோலையினால் என்ன பயன்? தங்களது விஞ்ஞானத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாம் என கூறுகிறார்கள். ஆனால் பிரச்சனை எழும்போது அதற்கு விடையை பின்னர் தருவதாக கூறுகிறார்கள். உங்களது பணக்கார நண்பரிடம் ஒரு பெரும் தொகையை கடனாக கேட்கிறீர்கள். அந்த நண்பரும் அத்தொகைக்குரிய காசோலையை கொடுக்கட்டுமா என கேட்டால், நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் உங்கள் கையில் உள்ள தொகை சிறியதானாலும் அதையே கொடுங்கள் என்பீர்கள். விஞ்ஞானிகளிடமும் இதுபோன்றுதான் கேட்கிறோம்.
ஒரு புல்லையாவது உற்பத்தி செய்து காட்டுங்கள், அது கூட முடியாது. இருப்பினும் உயிர் ரசாயனங்களிலிருந்து தோன்றுகிறது என உறுதியாக கூறுகிறார்கள். இந்த அக்கிரமத்தை கேட்பார் இல்லையா? கரந்தர என்பவர் கூறுகிறார், ரசாயன விஞ்ஞானத்தின் விதிகளின்படி உயிர் உற்பத்தியாவதாக இவர்கள் கருதுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் அதற்கு விளக்கம் கூறுகிறார், விதிகள் என்றவுடன் அவற்றை ஒருவர் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். விஞ்ஞான முன்னேற்றத்தை பற்றி பெருமை கொள்ளும் இவர்களால் ஒரு புல்லை கூட உருவாக்க முடியாது. இதிலிருந்து இவர்களது விஞ்ஞானம் எத்தகையது என்பதை அறியலாம். டாக்டர் சிங் கூறுகிறார், உயிர் முற்காலத்தில் ஜட பொருட்களில் இருந்து உருவானது என்கிறார்கள். அதாவது உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருளிலிருந்து உருவாகிறது என்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு கூறுகிறார், அப்படியானால் இக்காலத்தில் உயிருள்ள பொருள் எங்கிருந்து வருகிறது? முற்காலத்தில் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருளிலிருந்து தோன்றியது. ஆனால் இப்போது அப்படி இல்லை என்கிறார்களா? தூசியில் இருந்தா இந்த எறும்பு தோன்றுகிறது? ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் மறைந்த தொடர்பு எனும் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.